இன்னைக்கு நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? அப்படியே சும்மா சர்ச்சில் வந்து அதை ஒப்பு கொடுத்துட்டு போயிடுது, அடுத்த நிமிஷமே அதை மறந்து. பழைய குருடி கதவை நம்ம அப்படியே பாட்டுக்கு இல்லைங்க. நம்ம ஜெபித்த அந்த ஜெபத்தோட பலனை பார்க்குற வரைக்கும் நம்ம அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிருப்பாரு, நல்ல கவுனி. நீ ஜெபிச்சு முடிச்ச உடனே அதுக்கு விரோதமாக பிசாசு நிறைய காரியத்தை கொண்டு வரும் உன் லைஃப்ல. அது நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி. நான் சொல்றது எவ்வளவு பேர் புரிஞ்சு? ஆனா அந்த எல்லா நேரத்திலையும் நான் கர்த்தருக்கு இதை கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ உன்னுடைய எமோஷன்ஸை, உன்னோட மைண்டு, உன்னுடைய மனது, உன்னோட உணர்ச்சிகளை என்ன பண்ணணும்? நீ அந்த ஃபெய்த்துக்குள்ள வைக்கணும். உணர்ச்சிக்கு சொல்லணும், இல்லை கர்த்தருக்கு கொடுக்க போறேன், நான் கர்த்தருக்கு நான் கொடுத்துட்டேன், இல்லை நான் கர்த்தர். நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? ஒரு சைடு ஆபிரகாம் இங்க ஈசாக்கு எடுத்துட்டு பலிபீடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். இதுதான் டெஸ்ட். அம்மாவா அம்மாவா. இன்னொரு சைடு டைரக்ட் பேரலா ஆபிரகாமோட மிரக்கல், ஒரு ஆட்டுக்குட்டியும் வந்துட்டே இருக்குது. parallel the miracle also is coming. நீ அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது உன் மிரக்கல் இன்னொரு ஸ்டெப். நீ ஸ்டெப் எடுக்க உன் மிரக்கல் உன் பக்கத்துல வந்துட்டே இருக்கும். ஆபிரகாம் போய் அந்த ஈசாக்க பலிபீடத்தின் மேல வெச்சு கத்தி எடுத்து என்ன பண்ணிட்டான்? ஓங்கிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளையாண்டான் மேல என்ன பண்ண? கைப்படாத. நல்லா கவனிக்கணும். இப்போ பலிபீடத்தில் ஒன்று வச்சுட்டேன்னா அது என்ன பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பா பலி செலுத்தியே ஆகணும். இப்போ ஈசாக்கை எடுத்தா அந்த இடத்துல கட்டாயமா என்ன பண்ணணும்? இப்போ 3 நாள் பிரயாணத்துல வில்டர்னஸ், அப்படி ஒரு காட்டுக்குள்ள எங்கிருந்துங்க வந்துச்சு ஒரு ஆட்டுக்குட்டி? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. யார் விட்டாதாங்க? கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், காட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். ஆட்டுக்குட்டி எங்கிருந்து வந்துச்சு அங்க? என்னோட சூழ்நிலைக்கு இது நடக்கவே நடக்காதுங்க. எல்லா பக்கமும் வாசல்லாம் சாத்திருக்குங்க. சொல்லட்டுமா? நீ பார்க்கிற எல்லா தூரத்திலையும் உன்னோட சத்துருக்களை பார்த்துட்டு இருக்கிற, என்னை சுத்தி இருக்கிற எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நடுவுல ஒரு அற்புதம் உன்னை தேடி வந்துட்டே இருக்குது. A miracle is coming near. ஒரு மிராக்கிள் உன் பக்கத்துல நடந்து வந்துட்டே இருக்குது. ஆனா இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா சும்மா நடக்காது. நீ உன்னுடைய ஈசாக்க கொண்டு வந்து பலிபீடத்துல வச்ச. போராடாத. உன் பிரச்சனையோட என்ன பண்ணாத? போராடாத. உன் பிரச்சனையோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காது. உன் பிரச்சனையவே நினைச்சிட்டு இருக்காது. அதுக்காக அழுகாத. அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காத? ஃபைட் பண்ணிட்டு இருக்காத. Keep it in the altar. I'm speaking for somebody. யாருக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஈசாக்க நீ பலிபீடத்துல வச்ச உடனே உன் மறக்கல